அழகு மீனா கிராமத்து சூழலில் வளர்ந்தவள். சந்தோஷமாக இருந்த அவள் வாழ்க்கையை பெண் பித்து பிடித்த ஒருவன் வந்து காதலிப்பதாகச் சொல்லி அவளை யாருக்கும் தெரியாமல் ஊரை விட்டு கூட்டிச் சென்று அவசரம் நிறைந்த ஒரு பெரிய சிட்டியில் கடற்கரை ஓரமுள்ள குப்பம் ஒன்றில் கல்யாணம் செய்து வாழ்ந்து வந்தான். அழகு மீனா தன் காதல் கணவனை எந்த பெண்ணும் பார்த்து கொள்ள முடியாத அளவுக்கு அன்பாக பார்த்து கொண்டாள். அவள் சந்தோஷமாக அந்த குடிசையில் வாழ்க்கை நடத்தினாள். பெத்து வளர்த்த தாய் தகப்பனை நினைத்து அவ்வப்போது மனம் வருத்தப்படுவாள். அதற்கு அவள் கண்ணீர் மட்டுமே சாட்சியாகும். 6 மாதம் வரை கல்யாண வாழ்க்கையை ஆசையாகவும் அன்பாகவும் வாழ்ந்த முத்து மீனாவுக்கு புயல் அடித்தது போல எங்கோ இருந்தவளை காதலிப்பதாகச் சொல்லி கல்யாணம் செய்து 6 மாதம் வரை வாழ்ந்துவிட்டு அவன் பசி தீர்ந்த பிறகு இன்னொரு பெண் மீது ஆசைப்பட்டு அவளோடு போய்விட்டான். இந்த உண்மை ஏதும் தெரியாமல் காதல் கணவனை நினைத்து பள்ளமும் குழியுமாக இருந்த அவள் வீட்டு வாசலை பார்த்தபடியே உட்கார்ந்திருந்தாள். 1 மாதம் ஆகியும் அவன் வராததால் அவன் நினைவிலேயே பித்து பிடித்தவள் போல் ஆகிவிட்டாள். அருகில் உள்ள குடிசையில் இருப்பவர்கள் அவளுக்கு ஆறுதல் சொல்லி மனதை தேற்றினார்கள். வாழ்க்கை வாழ்வதற்குள் முடிந்துவிட்டதே என்று தினமும் கண்ணீர் வடித்தாள். அவள் தனியாக இருப்பதை அறிந்த சில கயவர்கள் நடுசாமத்தில் அவள் வீட்டு கதவை தட்டுவதை வழக்கமாக வைத்திருந்தனர். தைரியமுள்ள பெண்ணாக இருப்பதால் அவள் பயப்படாமல் கதவு தட்டும் சத்தம் கேட்டதும் ஆபாசமான வார்த்தைகளால் அவர்களை வசைபாடியதும் அந்த கயவர்களின் கை அவள் வீட்டின் கதவை தட்ட நடுங்கியது. 25 வயதில் அழகாக இருந்த அவள் தேகத்தை அலங்கோலமாக மாற்றினாள். அழுக்கான சேலையும் சிக்கு பிடித்த தலைமுடியும் குளிக்காத தேகமும் என அவள் பக்கத்தில் சென்றாலே வேர்வை வாடை அடிக்கும் அளவுக்கு அவள் தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொண்டாள். இப்படி அலங்கோலமாக இருப்பவளுக்கு எங்கு வேலை கிடைக்கும் என யோசித்தவள் ஒரு சிமெண்ட் சாக்கை எடுத்து ஒவ்வொரு வீதியாக சென்று அட்டை, பிளாஸ்டிக், இரும்பு போன்றவற்றை சேகரித்து அதை விற்று தன்னுடைய வயிற்றை கழுவி வந்தாள். அவள் பக்கத்து குடிசையில் வசிப்பவர்கள், ஏ அழகு மீனா, அவன் உன்னை விட்டுட்டு போனா என்ன, உனக்கு யாருமா இல்ல, உங்க ஊருக்கு போகலாம்ல, எவ்வளவு அழகான பொண்ணு, இப்படி அலங்கோலமா தெருவில் கிடக்கிறத பொறுக்கி பொழைக்கலாமா என்று கேட்டதற்கு, எங்க அப்பா அம்மாவுக்கு பண்ண துரோகத்துக்கு இதுதான் எனக்கு தண்டனை என்று சிரித்து கொண்டே குடிசைக்குள் சென்றாள். மறுநாள் காலை பொழுது விடிந்ததும் எப்போதும் போல சாக்கு பையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீதியாக சென்றாள். கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருந்த குப்பை தொட்டியில் ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவரில் நாய்க்குட்டி துள்ளுவது போல சலசலவென சத்தம் கேட்டது. அதை பார்த்த முத்து மீனா, நாய்க்குட்டி வேணாம்னா தெருவில் விட வேண்டியதானே, அது பாட்டுக்கு எதையாவது தின்னுக்கிட்டு திரிய போகுது, அதை போய் ஏன் இப்படி மூச்சடைக்கிறது மாதிரி கவர் பையில கட்டி குப்பை தொட்டியில போடணும் என்று முணங்கியபடியே அந்த கவரை சாதாரணமாக பிரித்தாள். அவள் அந்த கவரை பிரித்ததும் காதை கிழிக்கும் அளவுக்கு தொப்புள் கொடி ஈரம் கூட காயாமல் ஒரு ஆண் குழந்தை மூச்சு வாங்கி நன்றாக அழத் தொடங்கியது. அதை பார்த்து ஒரு நிமிடம் அதிர்ச்சியான முத்துமீனா அந்த குழந்தையே பார்த்து கொண்டிருந்தாள். தானாகவே அவள் கண்களில் கண்ணீர் வர, என்ன ஒருத்தன் தெருவில் விட்டுட்டு போயிட்டான், நீ சின்னதா இருக்கவும் கவர்ல கட்டி குப்பையில போட்டுட்டாங்களா என்று தூக்கி எறும்பு மொய்த்த குழந்தையின் உடம்பை தன் அழுக்கான சேலையால் துடைத்தாள். அவள் துடைக்க துடைக்க பயந்து கத்திய குழந்தை, அழாத அழாத என்று அவள் கொஞ்சவும் தன்னுடைய அழுகையை பாதியாக குறைத்து கொண்டது. அப்போது என்ன அழகு என்று தன் நெஞ்சோடு சாய்த்து குழந்தையை அவள் கொஞ்சியதும் பசியில் இருந்த குழந்தை அவள் மார்பை நோக்கி வாய் திறந்து பாலுக்காக அல்லாடியது. அதை பார்த்து இன்னும் கண்ணீர் விட்ட முத்துமீனா தன் முந்தானையோடு சேர்த்து பொத்தி தன் குடிசைக்கு எடுத்து வந்து குழந்தையை குளிப்பாட்டி கடையில் பால் வாங்கி பால் டப்பாவில் ஊற்றி கொடுக்கவும் அந்த குழந்தை அழகாக சவைந்து சவைந்து பால் குடிப்பதை பார்த்து அவள் மனது லேசாகியது. அவள் மனதில் இருந்த இறுக்கம் குறைந்து ஒரு சில மாற்றம் உருவானது. அந்த குழந்தைக்காக நன்றாக குளிக்க ஆரம்பித்தாள். நல்ல மேலாடையை உடுத்தி தலைவாரி அலங்கோலமாக இருந்த முகத்தை அழகாக மாற்றினாள். அந்த குழந்தையின் வரவு அவள் வாழ்க்கையை மிகவும் அழகாக்கியது. 1 மாதம் வரை தன்னுடைய கையில் இருந்த பணத்தை வைத்து குழந்தையை நன்றாக பார்த்து கொண்டாள். பிறகு குழந்தை தூங்கும் நேரம் வெளியில் சென்று கிடைக்கும் பழைய பொருட்களை விற்று வந்தாள். 3 மாதம் ஆனவுடன் தன் கழுத்தில் இருந்து ஒரு துணியை பூணூல் போடுவது போல் தொட்டில் கட்டி குழந்தையை அதில் போட்டுக்கொண்டு பழைய பொருட்களை சேகரிக்க சென்றாள்.
அப்போது ஒரு பெரிய பணக்கார வீட்டிலிருந்து ஒரு பெண் அவளை இந்தாமா இங்க வா என கூப்பிட்டதும் தயங்கியபடியே வீட்டு கேட்டின் முன் வந்து நின்று எட்டி பார்த்தாள். சும்மா உள்ள வாமா என்றதும் அந்த வீட்டின் அழகை பார்த்து கொண்டே கதவருகே போய் நின்றாள். வீட்ல பழைய பொருள் எல்லாம் ஒரு மூலையில சும்மா தான் கிடக்கு, உனக்கு வேணுமா என்று அந்த பெண் கேட்கவும், குடுங்கம்மா என அழகு மீனா கேட்க, பச்சை குழந்தைய வேற வச்சிருக்க, இவ்வளவு பொருளை எப்படி தூக்கிட்டு போவ என்று கேட்க அழகு மீனா யோசித்தாள். சரி, குழந்தைய என்கிட்ட கொடு, வீட்டுக்குள்ள போய் பழைய பொருளை எல்லாம் அள்ளிட்டு வா என்று சொன்னதும் அவள் தயங்கியபடியே, என் குழந்தைய நீங்க என்று இழுக்க, குழந்தைனா எல்லாமே ஒண்ணுதான், 20 வருஷமா புள்ள இல்லாம தவிக்கிற எனக்கு தான் தெரியும் அந்த வழி, உன் குழந்தைய கூட கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன் என்று அந்த பணக்கார பெண் கெஞ்ச, அதை ஆச்சரியமாக பார்த்த அழகு மீனா எந்த ஒரு தயக்கமும் இன்றி குழந்தையை கொடுத்துவிட்டு அந்த வீட்டில் இருக்கும் பழைய பொருட்களை எடுத்து வந்து வெளியில் போட்டாள். அப்போது குழந்தை அழுததும் அதை கையில் வைத்திருந்த பணக்காரி, உங்க அம்மா அங்கதான் இருக்கா, ஏன் அழுகிற, அழுகாத என்று கொஞ்சியபடியே, ஏமா குழந்தையோட பேர் என்ன என்று கேட்டதும் முத்து மீனா முழித்தாள். பேர் வைக்கலாமா என்று சொல்லவும், என்னது பேர் வைக்கலையா என ஆச்சரியமாக கேட்ட பணக்காரி, ஏன் பேர் வைக்கல, உன் குழந்தைக்கு நீதானே பேர் வைக்கணும் என்று சொல்லவும், இது என் குழந்தை இல்லம்மா, அந்த தெரு கடைசியில ஒரு குப்பை தொட்டி இருக்குல்ல, அந்த குப்பையோட குப்பையா இருந்துச்சு என்று கண் கலங்க குழந்தையின் மீது ஆசையாய் இருந்த பணக்காரி, ஏமா இந்த குழந்தைய நான் வளர்க்கட்டுமா, இவ்வளவு சொத்து இருந்தும் ஒரு குழந்தை இல்லாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குமா, உன்கிட்ட வளர்ந்தா இந்த குழந்தை கஷ்டப்படும், எங்க கூட இருந்தா நல்லா பாத்துக்கிறேன், நீ இந்த பழைய பொருள் எடுக்கிறத விட்டுட்டு இந்த வீட்டிலேயே சமையல் வேலையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா எங்களோடே இரு என்று அழகு மீனாவை கும்பிட்டு கேட்க அவள் அதற்கு சம்மதித்தாள். பிறகு முத்து மீனாவின் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொண்ட பணக்காரி அவளின் ரணம் நிறைந்த மனதை மாற்றி அவளுக்கு வேறொரு திருமணம் செய்து வைத்து அவளை நன்றாகவும் பார்த்து கொண்டாள். குப்பையில் கிடைத்த குழந்தை மூலம் அவளின் இருண்ட வாழ்வு ஒளி வீசியது. குழந்தை இல்லாத பெண்ணுக்கு குழந்தை கிடைத்தது. அந்த குழந்தைக்கும் ஒரு நல்ல எதிர்காலமும் தாயும் கிடைத்தது. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் வாழ்க்கையை வாழாமல் வெறுத்து ஒதுக்காதீர்கள். அது தவறு என்று காலம் கடந்தே உங்கள் மனது உணரும். உங்களின் எண்ணமே வாழ்க்கை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.